குடும்பம் பிளஸ் ஆன்மீகம் ஈக்குவல் டு சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு நீடிச்சதுன்னு வச்சுக்கீங்களேன். அந்த குடும்பத்துல செல்வ செழிப்புக்கு என்னைக்குமே பஞ்சம் இருக்குது இல்லைங்க. இவள் என் மனைவி மீனாட்சி, இது என்னுடைய பெரிய பையன் சாய் பிரசாத். அவ சொல்றா, இவன் சிறுவன் சின்ன குட்டி பையன் சாய் ஆனந்த் கடைக்குட்டி. இப்போ ஒரு குடும்பம் ஒரு கோவில் மாதிரின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கோவில நாம கட்டி காப்பாற்றணும்னா, அந்த கோவிலுக்குரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணோம்னா அந்த குடும்பத்துல சந்தோஷத்துக்கு அளவே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இறைவன் கருணையால நம்ம வாழ்க்கை நல்லா சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. அந்த சந்தோஷத்தை இனிமேல் அவங்ககிட்டயும் பகிர்ந்துக்கிட்டு அவங்களுக்கும் நாம ஃபாலோ பண்ற விஷயங்கள் என்னென்னன்றத இனிமேல் சொல்ல போறோம். நேர்களே, உங்களுக்கு ஒரு சிறு வேண்டுகோள், புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நாங்க நம்புறோம். அதுதான். சரி மீனாட்சி, நீங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது கேள்வி கேட்கணும்னு. யாருக்காக? உனக்கு அந்த கேள்விக்கான பதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நேர்களுக்காக கொஞ்சம் சத்தமா பேசுனீங்கன்னா அவங்களும் கேட்பாங்க. சாதாரணமா இவ சத்தமா பேசுவா, இன்னைக்கு உங்க முன்னால இருக்கும்போது அப்படின்றாங்க. உங்களுடைய இயல்பான குணத்தை எடுத்து விட்டு அவங்க ரசிப்பாங்க. சரி, ஓகே, கேளு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எனக்கு சொல்லிருக்கீங்க, பெண்கள் தான் விளக்கேற்றணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கோம். அதுக்கு ஆண்கள் ஏற்றத பெண்கள் எதுனா அந்த குடும்பத்துக்கு மங்களகரமா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நானும் அதை ஃபாலோ பண்றேன். இப்ப நம்ம நேயர்களுக்காக நீங்க அந்த விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. முகமதியா சரியான கேள்வி கேட்டா இல்லையா? இப்போ ஒரு குடும்பத்துல ஆண்கள் விளக்கு ஏற்றக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. ஆனால் ஆண்கள் ஏற்றுவதை விட பெண்கள் ஏற்றி வைத்தால் அந்த குடும்பத்துல ஒரு மங்களகரம் நிகழும் சொல்றாங்க. இதை நாம புராணங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ புராணங்கள்ன்றத விட பெரியவங்க சொன்னதுல இருந்து ஆரம்பிக்கலாம். பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சிவசக்தி சுரூபம்னு சொல்லியிருக்காங்க. லட்சுமி கடாட்சத்துக்கு லட்சுமி நாராயணர்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே சிவனையும் சக்தியையும், நாராயணரையும் லட்சுமணியும், பிரம்மரையும் சரஸ்வதியையும் தான் சேர்த்து வச்சு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், அவங்களுக்குள்ளும் மனிதர்கள் போல இதுவா அப்படின்ற. அது கிடையாது அர்த்தம். சிவம் என்பது நிலைத்து நிற்பவன். ஆனால் அந்த நிலைத்திருப்பவனிலிருந்து வெளிப்படுபவர்கள் சக்தி. இப்போ சிவம் மட்டுமே இந்த உலகத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அந்த சிவனை ஐயோ ஐயா நீங்க தான் என்ன ரட்சிக்கிறீங்க, நீங்க தான் காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லி புகழ்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சோ அதுல இருந்து சிவத்திலிருந்து சக்தி வெளிப்பட்டு இந்த சக்தி இந்த பிரபஞ்சத்தை முழுக்க நிறைஞ்சு படைச்சு, மனிதர்களையும் படைச்சு, இந்த பூமியையும் படைச்சு, எல்லாரையும் செல்வ செழிப்போட வாழ வைக்கும். அதுக்கு சக்தி தான் காரணம். நம்ம சக்தியா இருக்கிறதுனால தான் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நீ எல்லாம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க, உன் சேட்டை தானே தாங்க முடியல. சரி, ஆனா பாரு, இஞ்சிட்டு போடும் போது அமைதியா உட்கார்ந்து நேரில் பாடுறாங்க. சோ சிவன் சக்தி சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சம். அது போலதாங்க ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்ததுதான் குடும்பம் இல்லையா? எவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். சோ இவங்களுக்குள்ள ஒத்துமை இருந்தா அந்த குடும்பம் செழிப்பா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அது மட்டும் இல்லாம எந்த நோய் நொடியும் இல்லாம நல்லாவே இருக்கும். ஏன்னா மகாலட்சுமி தேடி அந்த வீட்டுக்குள்ள போடுவாங்க. இப்ப விளக்குக்கு வர, விளக்குன்ற ஒரு விஷயம் ஒளியை நீக்கிறதுக்கு நம்ம வெளிச்சம் இருந்தாதான் நல்லா இருக்கும். சோ இருளை மன்னிக்கணும், ஒளியை நீக்கிறதுக்கு, இருளை நீக்குவதற்கு ஒளி இருந்தாதான் மகிழ்ச்சியா இருக்கும். இப்போ இந்த இருளை நீக்குவதற்கு எது தேவைப்படுது? உனக்கு என்ன சொல்றா? விளக்குல இருக்கிற ஜோதி தான் தேவைப்படுது. சோ அந்த ஒளியானது ஒரு வீட்டுல நாம ஏற்றி வைக்கும் பொழுது நம்ம வீட்டுல இருக்கிற அறியாமை என்ற இருள், நோய் நொடி என்ற இருள், மற்றபடி வறுமை என்ற இருள் எல்லாமே போகுன்றது சம்பிரதாயம். சோ நம்ம பெரியவங்க எல்லாருமே ஆராய்ஞ்சு நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நாம எல்லா நேரத்திலையும் கடைபிடிச்சே ஆகணும். கடைபிடிக்கலன்னா நாம தான் முட்டாளாகும். சரி, ஓகே. இப்ப இந்த இருளை ஒளிய ஏற்றும் போது, இருளை விரட்டி அடிக்கும் பொழுது அங்க சிவன் யாருன்னு சொல்லியிருக்கேன் நானு? சிவன் எல்லாவற்றிலும் நிலைத்திருப்பவர், ஆனால் சக்தி தான் எல்லாவற்றையும் செயல்படுத்துவார். அதுபோல இந்த வீடுன்று இருக்கும் பொழுது வீட்டுல இருக்கிற தலைவன் குடும்பத்துக்கு சம்பாதிச்சு உழைச்சிட்டு வரலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனாலும் அந்த குடும்பத்தை கட்டி ஆள்பவள்
மனைவி சக்தியான மனைவி தான். இப்போ இந்த மனைவி அந்த குடும்பத்துல அந்த தலைவியா இருந்து கணவனுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பணிவிட செஞ்சு பசங்களை பார்த்துக்கிட்டு அவங்க இருந்தாலும் அந்த வீட்டுல அந்த யூல போகிறதுக்கு அவங்க கையால தான் ஒளி ஏற்றணும்னு பெரியவங்களோட வார்த்தை. அதன்படி நாம செய்யணும். ஏன்னா ஒரு மனைவியானவள் இந்த வெளியே போய் என்னதான் பண்ணாலும் கணவன் இருந்தாலும் இது பண்ணாலும் ஒரு குடும்பத்தை பார்க்க கணவனால முடியாது. அது மனைவியால மட்டும்தான் முடியும். அவள் தான் சக்தி வடிவம். அந்த சக்தி வடிவம் அந்த ஒளியை ஏற்றும் போது இந்த வீட்டுல இருக்கிற எல்லா இருளும் போயிடும். வறுமை, நோய், எல்லா விஷயங்களும் அறியாமை எல்லாமே போயிட சுபிட்சமாகும்ன்றது பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதன்படிதான் இது வரைக்கும் என் மனைவியும் செஞ்சுக்கிட்டு வரா. எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கு, சீரும் சிறப்புமா இருக்கு. அதே சமயத்துல நம்முடைய குரு யாரு? சாய்ராம். சாய்பாபா தானே எல்லாமே எங்களுக்கு செய்யக்கூடியவர். அவர் தான். அவருடைய கருணையால அவரை சாட்சியா வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு முன்னால சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சின்ன சின்ன தப்புகள் இருந்தா மன்னிச்சிருங்க. மன்னிச்சு சிரிச்சுக்கிட்டே பாத்துங்களேன். சரி, இப்போ சின்ன பையன் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி? கொஞ்சம் சத்தமா சந்தேகம் கேட்கலாம்ல. மத்த சமயத்தெல்லாம் கத்துறேடா. ஆமா, ஆஞ்சநேயர் வேண்ட நான் பாத்துருக்கேன். சரிப்பா, அங்க ஒரு சாப்பாடு உனக்கு அம்மா வச்சுட்டா, போய் அங்க யார் சாப்பிடணும்? உன் பசிக்கு நீ தானே சாப்பிடணும். நீ உழைச்சாதானே அங்க போய் சாப்பிட முடியும். அதாவது நடந்து போறதுதான் உழைக்கணும். அதுபோல ஆஞ்சநேயர் பாடி பில்டரா இருக்காரு, வாரம் மாதிரி இரும்பா உடம்ப வச்சுட்டு இருக்காரு. அவரை போல என்னால ஆக முடியல, அவரை செவிச்சு ஆயிடுவானான்னு கேட்டா தப்பு இல்ல. நீ போய் எக்ஸசைஸ் பண்ணணும், அது போல ஆகணும். ஆஞ்சநேயரையும் சேவிக்கணும். அவர் உனக்குள்ள ஊக்கம் கொடுத்து படிக்கையும் கொடுத்து நல்லா ஆக்குவார். ஓகேவா? அது மாதிரி கூட சோம்பேறித்தனம் இருக்க கூடாதுன்னா, சோம்பேறித்தனம் வீட்டுல இருக்கவே கூடாது. சரியா? ஜாலியா இருக்கணும். அப்புறம் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? முடிச்சுக்கலாமா? இல்ல கேட்கறியா? முடிச்சுக்கலாமா? மக்களே, ரொம்ப சந்தோஷம். தினம் தினம் உங்களை சந்திக்க எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.